பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வேத வார்த்தை சங்கீதம் 22 அதனுடைய 26வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை, சாந்த குணம் என்பது ஒரு மேலான குணம். ஆத்திரம், ஆக்ரோஷம், கோபம், ஞானமற்ற நடக்கை, பேச்சு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சாந்த குணத்தோடு பொறுமையோடு செயல்படுவது ஒரு சேலஞ்சபிள் லைஃப். தேவ பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் பொறுமையோடும் புத்திசாலித்தனத்தோடும் சாந்த குணத்தோடும் செயல்பட வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு மிக கவனமாக செவி கொடுப்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் நிச்சயமாக சத்தியத்துக்கு செவி கொடுப்பார்கள், அவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஆமேன். இந்த பூமியையும் அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள், மறுபூமியையும் அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். ஆண்டவரை துதித்து அவர்களுடைய இருதயம் வாழும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் அந்த சாந்த குணத்துக்கு நேராக அவர் அழைக்கிறார். உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார். சிந்தித்து ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்படுவோம். பொறுமையாக, மிக சாந்த குணத்தோடு, நல்ல எளிய ஆவியோடு இந்த பூமியில் அநேகருக்கு அன்பு பாராட்டி சந்தோஷமாக வாழுவோம். God bless you. Amen.